ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வரும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த சீசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மல்டி கலர் யான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் தடியாகவே இருக்குது. 4 ப்ளே தான், பட் நம்மளுக்கு வந்து நல்லா வின்டருக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? தென் ஹுக் சைஸ் வந்து 4.5 mm ஃபாலோ பண்ண போகிறேன். யான் நீடில், சிசர், இன்ச் டேப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு சாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு வின்டர் சாக்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பாதம் இருக்குல்ல, காலோட பாதம் இருக்கு இல்லையா, இப்போ நான் கையில் காமிக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட பாதத்தோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் என்ன சைஸ்க்கு வேணாலும் பண்ணலாம். நியூபார்ன் பேபிலேருந்து அடல்ட் சைஸ்க்கு என்ன சைஸ்க்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பாதத்தோட மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 9 inches வருது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு மேஜிக் சர்க்கிளில் 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 2 லூப்பில் எடுங்க. ஸோ செயின் 3 வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே நம்ம பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இப்போ செயின் 3யோட சேர்த்து 1 2 3 டபுள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 செயின் போட்டுக்கணும். 1 2. அடுத்து அகெயின் 3 டபுள் க்ரோஷே பண்ணணும் இந்த மேஜிக் சர்க்கிளில். 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அகெயின் 2 செயின். 1 2. திருப்பி அகெயின் 3 டபுள் க்ரோஷே. மூணு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின். அகெயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். இன்பிட்வீனில் நம்ம 2 செயின் போடணும். சரிங்களா? 1 2 3 4 4 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் பொழுதும் 2 செயின் போட்டுட்டு தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ நல்லா பேக்கில் இருக்க இந்த சின்ன த்ரெட்டை பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் 3வது செயினில் போய்ட்டு 1 2 3 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குட்டி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அகெயின் 3 செயின் 1 2 3. ஸோ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கேப் தெரியுதா? அதாவது நம்ம இப்போ 4 டைம்ஸ் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டோம். இன்பிட்வீனில் 2 செயின் போட்டோம் பாருங்கள். அந்த 2 செயின் போட்ட கேப்பில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம 3 செயின் போட்ட இடத்துலையே 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செயின் டு ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே வந்துடலாம். அங்கே வந்து நம்ம அகெயின் 3 டபுள் க்ரோஷே போடணும். 1 2. அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. டோட்டலாக 3 டபுள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 செயின் போட்டுக்கலாம். 1 2. அடுத்து அதே ஸ்பேஸில் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. இப்போ கார்னர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்த அந்த செயின் டூ ஸ்பேஸ்லேயும் போயிட்டு நம்ம இதே தான் கண்டினியூ பண்ணணும். 3 டபுள் க்ரோஷே செயின் டூ 3 டபுள் க்ரோஷே. 1 2 3 2 செயின். அகெயின் 3 டபுள் க்ரோஷே அதே இடத்துல. 1 2 3. ஸோ இப்போ நம்ம 2 கார்னர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். 1 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 3ஆவதும் நான் வந்து கார்னர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ 4வது கார்னரில்
ஆல்ரெடி நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 3 டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கலாம். 1 2 3 முடிக்கும் பொழுது 2 செயின் 1 2 செயின் போட்டுட்டு ஸோ இந்த தேர்டு செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கிரானி ஸ்கொயர் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன். இந்த ஒரு ஸ்டிச்சு தெரிஞ்சால் போதும். இந்த சாக்ஸ் வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லா சைஸ்க்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ செயின் 3 அதே ஸ்பேஸில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ செயின் 3யோட சேர்த்து 1 2 3. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் பாருங்கள். இது தேர்ட் ரவுண்டில் இங்கே ஸ்பேஸ் சென்டராக இருக்கும். அதாவது 2 கார்னருக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தெரியும். அந்த ஸ்பேஸில் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2 3. அடுத்து கார்னருக்கு வந்தாச்சு. ஸோ கார்னரில் எப்பொழுதும் நம்ம 3 டபுள் க்ரோஷே செயின் டு 3 டபுள் க்ரோஷே இது மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே போடணும். மற்ற இடத்துலலாம் 3 டபுள் க்ரோஷே போடணும். இதுதான் இந்த பேட்டர்ன். ரொம்பவே சிம்பிளான பேட்டர்ன். ரொம்ப குயிக்காக நீங்கள் ஒரு நாளைக்கே வந்து 5-6 பேர் கூட பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சேல் பண்ணணும், இதை வந்து நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பல்க் ஆர்டர்லாம் எடுத்திங்கன்னா உங்களால் சீக்கிரமாக நிறைய இதில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது, இந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே போல் குயிக்காகவும் முடியும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ஒரே நாளுக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க இந்த சீசனுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே மூவ் ஆகும். அதே மாதிரி இதுக்கு கலர் சூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி மல்டி கலர்ஸு இல்லைனா கொஞ்சம் டார்க் கலர்ஸே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அழுக்காகாது. சீக்கிரம் நம்மளுக்கு அழுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல அந்த கார்னரையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின், அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 மூணாவது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3 ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1 2 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதையே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். 4 5 அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சைஸ் முதல்ல எடுத்தோம் இல்லையா, நம்மளோட பாதத்தோட சைஸ் எடுத்தோம் பாருங்கள். அது வந்து 9 இன்ச் வந்தது. இப்போ என்னோடய சைஸ்க்கு வந்து 9 இன்ச் வருது. அந்த 9 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ஸ்கொயரை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுதும் நம்மளுக்கு இந்த சென்டராக இருக்கிற ஸ்டிச்சஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ தேர்ட் ரவுண்டில் நம்மளுக்கு 2 கார்னர் நடுவில் ஒரு ஸ்டிச் வந்திருக்கு. அதாவது ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்த 4th ரவுண்டில் பார்த்திங்கன்னா 2 3 டபுள் க்ரோஷே வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் ஒரு 3 டபுள் க்ரோஷே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் 2 கார்னருக்கு நடுவில் மட்டும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போது என்னோடய பாதத்தோட அளவு வந்து நான் 9 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, இப்போ அதே 9 இன்ச்சுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எத்தனை ரவுண்டு நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து சென்டரு. இங்கே தான் நம்ம சின்ன ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா. 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலாக எனக்கு 10 ரவுண்டு வந்திருக்கு. நான் எதுக்கு இப்போ மெஷர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி கவுண்ட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எடுத்திருக்க த்ரெட்டுக்கு இந்த கவுண்ட் வந்திருக்கு. 10 ரவுண்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுக்கிற த்ரெட்டு சின்னதாக இருக்கலாம், மெலிசாக இருக்கலாம், இல்லை திக்காக இருக்கலாம். அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் சைஸில் தான் மெஷர் பண்ணிக்கணும். ரவுண்டில் மெஷர் பண்ண வேண்டாம். சரிங்களா? சைஸ் வந்து உங்கள் பாதத்தோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கொயர் வரா மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு போதுங்கிறதுனால நான் த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ராங் சைடு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்ளே போகும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடு தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டபுளாக அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். யார்ன் நீடில் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். இந்த 2 பீஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக த்ரெட் இப்படி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம அதை நாட் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அக்ரலிக் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரலிக் தான் நல்லா வந்து நம்மளுக்கு வார்ம் கொடுக்கும். ஸோ அதனால் அக்ரலிக் த்ரெட்லேயே இந்த சாக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடு வந்துடுதா, சைடில் வந்து நம்ம ஒரு 4 ஆர் 4.5, அதாவது இதுதான் நம்ம ஓப்பன் கால் உள்ளே போகிற இடத்த மட்டும் விட்டுட்டு இந்த சைடு தான் நம்ம கால் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அது வரைக்கும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 4 to 4.5 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அதை விட்டுட்டு, அதாவது அந்த 9 இன்ச்சில் 5 இன்ச் நான் விட்டுட்டு 4 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓப்பன் கம்மியாக இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம அடிக்கடி கழட்டி மாட்டுறதுனால எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் ஓப்பன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வார்மாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ரெண்டு பக்கத்தோட கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் ஒன்று போல் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கொஞ்சம் விட்டோம்ல, அது மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா பகுதியும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ராங் சைடு, அது த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ரைட் சைடுக்கா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே திருப்பிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து வெளில இப்போ ரொம்ப சில்னஸாக இருக்கிற ஏரியாலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டைல்ஸில் மார்பிளில் கால் வைக்கிறது கூட ரொம்ப பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்லோ லேர்னராக இருந்தால் கூட ஒரே நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேராவது பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.